ஓம் சாந்தி. தினம் ஒரு கதை பகுதியில் இன்று ஒரு கதை பார்க்கலாம். ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தார். பார்லிமெண்டில் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய எதிர்க்கட்சி தலைவர் அவரை மட்டம் தட்ட வேண்டும், மனதை காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்து, மிஸ்டர் லிங்கன், உங்கள் அப்பா தைத்து கொடுத்த செருப்பு இன்னும் என் காலில் இருக்கிறது என்று கூறுகிறார். ஆப்ரஹாம் லிங்கனுடைய அப்பா ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. எதிர்க்கட்சி தலைவர் காயப்படுத்துகிறார். உன் அப்பா ஒரு செருப்பு தைக்கும் சாதாரண தொழிலாளி, அவனுடைய மகன் நீ என்ன பெரிய ஆளா? அப்படி மனதை காயப்படுத்தும் அளவிற்கு சொல்கிறார். உன் அப்பா தைத்து கொடுத்த ஷூ இன்னும் என் காலில் இருக்கிறது, ஞாபகம் வைத்துக்கொள். நீ உன்னை பெரிய மேதாவி என்று நினைத்து கொள்ளாதே என்று எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார். அப்போது ஆப்ரஹாம் கூலாக சொல்கிறார், என் தந்தை தைத்து கொடுத்த ஷூ உங்கள் காலில் இன்னும் இருக்கிறதென்றால் என் அப்பா எவ்வளவு திறமையான தொழிலாளி. அவர் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. இன்று வரைக்கும் அவர் தைத்து கொடுத்த செருப்பு இருக்கிறதென்றால் ஒரு திறமைசாலியான தொழிலாளியின் மகன் என்பதில் நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். இப்பொழுது உங்கள் ஷூ அறுந்துவிட்டதென்றால் சொல்லுங்கள், நான் தைத்து தருகிறேன். நான் சிறப்பாக ஷூ தைத்து தருவேன். என்னால் நாட்டையும் சிறப்பாக ஆள முடியும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், என்னால் இரண்டையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று லிங்கன் சொல்கிறார். இந்த சமூகம் என்ன சொல்கிறதென்றால், இப்போதுள்ள ஜெனரேஷன் தன் அப்பா செய்யும் தொழிலை சொல்வதற்கு கூச்சப்படுகிறார்கள். அவர்கள் அப்பாவிடம் எவ்வளவு குணங்கள் இருக்கிறது என்பதை பார்க்காமல் வெறும் வெளி உலகத்தினுடைய அந்தஸ்து கௌரவத்தை மனதில் வைத்துக்கொண்டு நம்மப்பா கலெக்டராக இல்லையே, நம்மப்பா மினிஸ்டராக இல்லையே என்று நினைத்து நினைத்து கவலைப்படுகிறார்கள். ஆனால் ஆப்ரஹாம் லிங்கன் பார்லிமெண்டில் வைத்து என் அப்பா கூலி தொழிலாளி, செருப்பு தைக்கும் தொழிலாளி என்று சொல்லிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் அதை சிறப்பாக செய்திருக்கிறார். ஒருவர் என்ன தொழில் செய்கிறார் என்பது முக்கியமில்லை, அதை எவ்வளவு நேர்மையோடு செய்திருக்கிறார், எவ்வளவு திறமையோடு செய்திருக்கிறார், அது ரொம்ப முக்கியம். அந்த கர்வம் நமக்கு இருக்க வேண்டும். நம்மை பற்றிய கர்வம், நம் பரம்பரை பற்றிய கர்வம், முன்னோர்கள் பற்றிய கர்வம், இவையெல்லாம் இருக்கும் பொழுது நம் பண்புகள் வளரும். தாழ்வு மனப்பான்மை என்பது கூடவே கூடாது. செருப்பு தைக்கிற தொழிலாளியின் மகன் என்ற கர்வம் இருந்ததால் அவர் ஜனாதிபதியானார். நமக்கு நம் முன்னோர்கள் பற்றிய கர்வம் இருக்க வேண்டும். அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள் என்பது விஷயமில்லை, அந்த தொழிலை அவர்கள் எவ்வளவு திறமையோடு செய்திருக்கிறார்கள், இதுதான் முக்கியம். பியூனாக இருந்து நல்ல பெயர் வாங்கியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கலெக்டராக இருந்து கெட்ட பெயர் வாங்கியவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். உங்கள் அப்பா கலெக்டரா இருந்தாரா, பியூனாக இருந்தாரா என்பது விஷயமில்லை. அவர் எத்தனை பேருக்கு உதவி செய்திருந்தார், எவ்வளவு அன்பாக இருந்தார், அதுதான் முக்கியம். எப்பொழுதுமே மதிப்பு குணத்திற்குத்தான். பதவி இன்று இருக்கும், நாளை போய்விடும். நம் குணம் மட்டும்தான் நிலைத்து பெயர் வாங்கி கொடுக்கும். அதுதான் எப்பொழுதும் கௌரவம், அதாவது பெருமைப்படக்கூடிய விஷயம். பதவி பெயர் வாங்கி கொடுக்க போவதில்லை, அந்தஸ்து பெயர் வாங்கி கொடுக்க போவதில்லை. குணத்திற்குத்தான் என்றைக்கும் மதிப்புண்டு. குணத்திற்கு மதிப்பு கொடுப்போம், அதுவே கௌரவம். ஓம் சாந்தி.